கேரளா சர்வதேச திரைப்பட விழா திருவனந்தபுரத்தில் தொடங்கியுள்ளது. விழாவிற்கு நடிகை பாவனா வருகை தந்தது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கேரளா சர்வதேச திரைப்பட விழாவை முதலமைச்சர் பினராயி விஜயன் தொடங்கி வைத்தார். திருவனந்தபுரத்தில் 7 நாட்கள் நடைபெறும் திரைப்பட விழாவில் 15 திரையரங்குகளில் 180க்கும் மேற்பட்ட உலக திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன. இதன் தொடக்க விழாவில் நடிகை பாவனா பங்கேற்றது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பாவனைக்கு பூக்கள் നൽകുന്നത് KSFDE ചെയർമാനും விख्याத பாவனா வருவதாக நிகழ்வு பட்டியலில் வெளியிடப்படாத நிலையில் அவர் திடீரென விழா மேடைக்கு வருகை தந்தார். பாவனாவை சிம்பிள் ஆஃப் ஃபைட் என தயாரிப்பாளர் ரஞ்சித் அறிமுகப்படுத்தினார். அப்போது அங்கிருந்தவர்கள் அரங்கம் நிறைந்த கைதட்டலுடன் பாவனாவை வரவேற்றனர். അഭിനേത്രി ഭാവന ഈ ചടങ്ങിനെ ധന്യമാക്കാൻ ഇവിടെ എത്തിച്ചേർന്നിട്ടുണ്ട്. പോരാട്ടത്തിന്റെ മറ്റൊരു പെൺ പ്രതീകമായ ഭാവനയെ സ്നേഹാദരങ്ങളോടെ ഈ ചടങ്ങിലേക്ക് ക്ഷണിക്കുന്നു. கேரள கலாச்சாரத்துறை அமைச்சர் ஷாஜி செரியன் கேரளாவின் ரோல் மாடல் என பாவனாவுக்கு புகழாரம் சூட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய பாவனா கேரளாவின் சர்வதேச திரைப்பட விழாவில் பங்கேற்றது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளதாக கூறினார். ഇവിടെ ക്ഷണിച്ച രഞ്ജിത്ത് സാറിനും ബീന ചേച്ചിക്കും എൻ്റെ സ്പെഷ്യൽ താങ്ക്സ്. നല്ല സിനിമകൾ സൃഷ്ടിക്കുന്നവർക്കും നല്ല സിനിമകൾ ആസ്വദിക്കുന്ന എല്ലാ പ്രേക്ഷകർക്കും ലിസയെ പോലെ എല്ലാ ഓഡ്സിനെതിരെ ഫൈറ്റ് ചെയ്യുന്ന എല്ലാ സ്ത്രീകൾക്കും എൻ്റെ എല്ലാവിധ ആശംസകളും. താങ്ക് യു സോ മച്ച്. பாவனா நிகழ்வில் கலந்து கொண்ட காணொலியை பகிர்ந்து மலையாளத்தில் அவர் கடைசியாக 2017ஆம் ஆண்டில் வெளிவந்த ஆடம் ஜான் என்ற படத்தில் நடித்திருந்தார். துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் IS பயங்கரவாதிகள் வைத்த குண்டு வெடித்ததில் 2 கால்களையும் இழந்த லிசா காலன் இயக்கிய தி டாங் ஆஃப் மவுண்டைன்ஸ் என்ற குறும்படத்திற்கு ஸ்பிரிட் ஆஃப் சினிமா விருது அளிக்கப்பட்டது.